ஒரு இரவு வேளை சந்திரதேவனின் ஒளி அனைத்து இடங்களிலும் பரவி இருந்தது. அப்பொழுது குட்டி மோஷிகன் மேல் குட்டி கணபதி ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பாம்பொன்று குறுக்கே வர பயத்தில் மூஷிகன் திடீரென நின்றான். அப்பொழுது விநாயகர் கீழே விழுந்தார். அவர் வைத்திருந்த கொழுக்கட்டைகளும் கீழே விழுந்தன. என்ன மூஷிகா, திடீரென நின்று என்னை கீழே தள்ளிவிட்டாயே என்று விநாயகர் கேட்டார். அப்பொழுது சந்திரதேவர் சிரிக்கத் தொடங்கினார். அதை கண்டும் காணாமல் இருந்துவிட்டார் விநாயகர். ஆனால் மூஷிகன் சொன்னது, இந்த பாம்பு குறுக்கே வந்ததால் தான் பிரபுவே நான் திடீரென பயத்தில் நின்றுவிட்டேன் என்று மூஷிகன் சொன்னது. அந்த பாம்பை பார்த்து விநாயகர் கேட்டார், ஏன் இவ்வாறு வேகமாக வந்தாய் அப்படின்னு விநாயகர் கேட்குறாரு. உடனே பாம்பு சொன்னது, மன்னித்து விடுங்கள் பிரபுவே, நான் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். குறுக்கே தாம் வருவதை நான் கவனிக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபுவே என்று பாம்பு கேட்டது. ஆனால் விநாயகரோ, நீ குறுக்கே வந்ததால் நான் கீழே விழுந்து விட்டேன் என்று கூறி அந்த பாம்பை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள்கிறார் குட்டி கணபதி. இவரது சுட்டித்தனத்தை பார்த்த சந்திரதேவர் மீண்டும் சிரிக்க தொடங்குகிறார். இதனால் விநாயகப் பெருமான் மிகவும் கோபத்திற்கு ஆளானார். சந்திரதேவரே, தாம் இவ்வாறு பிரகாசமாக இருக்கிறீர்கள், ஆனால் எனது உருவத்தை பார்த்து இவ்வாறு தாம் பரிகசிக்கலாமா? இது தேவர்களுக்கு அழகா என்று கூறிவிட்டு தாம் தமது ஒளியை இழந்து விடுவீர்கள் என சாபம் அளிக்கின்றார் குட்டி கணபதி. தனது தவறை உணர்ந்து கொண்ட சந்திரதேவர் உடனே கீழே வந்து, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபுவே, நான் என் ஆணவத்தால் தவறு செய்துவிட்டேன். ஆனால் தமது சுட்டித்தனமான வேலைகளை பார்த்து நான் ரசித்து கொண்டிருந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள், என் தவறை நான் புரிந்து கொண்டேன் என சந்திரதேவர் மன்றாடி கேட்கின்றார். ஆனாலும் அவர் மனம் இறங்கவில்லை. திரும்பவும் சந்திரதேவர், என்னை மன்னித்து விடுங்கள் பிரபுவே, நான் தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டேன் என மீண்டும் கெஞ்சினார். அதை கண்டதும் குட்டி கணபதியின் மனமல்லவா, அவர் மனம் இறங்கிவிட்டது. சரி, ஆனால் நான் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. அதனால் ஒரு மாதத்தில் பாதி நாட்கள் நீங்கள் தேய்பிறையாகவும் மீதி நாட்கள் நீங்கள் வளர்ப்பிறையாகவும் இருப்பீர்கள். தேய்பிறையை அமாவாசை என்றும் வளர்ப்பிறையை பௌர்ணமி என்றும் அனைத்து மக்களாலும் போற்றப்படுவீர்கள் என கூறி இழந்த ஒளியை திரும்ப வழங்கினார் குட்டி கணபதி.